தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜென் ஸ்டோரியை கேட்டுட்டு போங்க. மனது அமைதி கொடுக்கும். எனக்கும் இது கொடுத்தது. இதை கேட்கும் போது ஒரு நல்ல ஒரு தெளிந்த ஒரு குட்டையில நம்ம பார்க்கும் பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய மீன் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தெளிவு அப்படின்றது எனக்கு கிடைச்சது. இது கண்டிப்பா உங்களுக்கும் தேவை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இந்த நேரத்துல உங்களுக்காக கொண்டு வந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப குட்டியா தான் இருக்கும். சுருக்கமா ஒரு 8-10 நிமிஷத்துக்குள்ள இந்த ஒரு ஸ்டோரியை நான் முடிச்சிடுறேன். ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்துல வசிச்சுட்டு இருக்கக்கூடியவன் தான் ராமு அப்படின்றான். இந்த ராமு அப்படின்றது கற்பனை பெயர் தான், யாரையும் குற்றம் சாட்ட கிடையாது. ராமு அப்படின்றவரு இந்த ஜென் துறவியை பார்க்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அவரை பார்க்கணும்னா, ராமுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும், அதுவும் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் எனக்கு தான் நடக்குதுன்ற அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல அவன் பணம் வாங்கியிருக்கான். அந்த பணத்தை அவனால திருப்பி தர முடியல. விவசாயத்தை நம்பி அவன் நிறைய உழைப்புகளை போட்டுட்டான். நிறைய பணங்களையும் கடன் வாங்கி போட்டுட்டான். அவனால அதுல இருந்து வெளியில வர முடியல. அவனுக்கு ஒரு கட்டத்தில் நம்ம இதெல்லாம் என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு யோசனை. வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது, நான் ஆல்ரெடி கடன்காரன் ஆயிட்டேன், என்னை நம்பி யாரும் எதுவும் பண்ணவும் மாட்டேன்றாங்க, என்னை நம்பி யாரும் எதுவும் கொடுக்கவும் மாட்டேன்றாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரே கஷ்டத்தை போட்டு புழுங்கிக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒருத்தர் மூலியமா இது போன்ற ஒரு சென் துறவி இருக்கிறார்ப்பா, அவரை போய் பாருங்க, அவரை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. அதே போல இவனுக்கு ஒரு யோசனை, சரி போய் தான் பார்ப்போமே என்ன நடக்குது, அவர் என்ன சொல்லிட போறாரு, அறிவுரையில என்ன நடந்துட போகுது, ஒரு கதையை கேட்டால் நமக்கு என்ன நடந்துட போகுது அப்படின்ற ஒரு யோசனையிலேயே அவர் வராரு. அவர் அந்த ஜென் துறவியை பார்க்கறதுக்காக வராரு. பார்த்த உடனே இவர் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களை அந்த துறவி கண்டுபிடிச்சிட்டாரு. ஏதோ ஒரு மன கஷ்டத்துக்காக இவர் வந்திருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா இந்த ஜென் துறவி அதிகமா பண கஷ்டத்துக்காக தான் வருவாங்க, மன கஷ்டத்துக்கு வரமாட்டாங்க. பண கஷ்டத்துக்காக இவர் கேட்கும் பொழுது அங்க அவருடைய ஆசிரமத்துல இருக்கக்கூடிய காசு பணம் இல்லை ஏதாவது பொருட்களை கொடுப்பாரு, காய்கறி இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களுக்கு உதவி அப்படின்றத செய்வார். ஏன்னா நிறைய பணக்காரங்க ராஜாக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, இந்த துறவி மடத்துக்கு நிறைய பணம் காசு அப்படின்றது கொடுப்பாங்க. அதனால இதை மக்களுக்கு அந்த ஜென் துறவி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு, கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இவர் பணம் காசுக்கு கிடையாது, மன நிம்மதிக்காக இவர் வந்திருக்கிறாரு. மனசுல ஏதோ ஒரு குழப்பம், அதனாலதான் இவர் நம்மளை தேடி வந்திருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார். உடனே துறவி என்ன செய்யறாருன்னா, அந்த ராமு அப்படின்றவர் பார்த்து, நீ நம்முடைய ஆசிரமத்தை கூட்டி சுத்தம் செய்ய அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு வாரத்துக்கு நீ என்கிட்ட பேசக்கூடாது, நீ ஆசிரமத்தை கூட்டி சுத்தம் செய்யற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாரு. இவரும் என்ன செய்யறாருன்னா, போய் கூட்டுறாரு, சுத்தம் செய்யறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு. ஏன்னா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டார், இது போல நான் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டார். நான் மடத்துக்கு, ஏன்னா அந்த காலத்துல மடம் அப்படின்னாலே அங்க லேட் ஆகும், நடந்து தான் போவாங்க, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இவரும் வாரம் வாரம் டெய்லியும் அதை கூட்டி கிளீன் பண்றாரு, சுத்தம் செய்யறாரு. இப்படியே நாட்கள் கடந்த ஒரு வாரம் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ துறவி பேச ஆரம்பிக்கிறார். இப்போ உன்னுடைய நிலைமை என்னன்றதை என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. இவர் இது போன்று எனக்கு நிறைய பண கஷ்டங்கள் இருக்கு, நான் நிறைய விவசாயத்தை நம்பி கடன் வாங்கிட்டேன், நான் ஒருத்தர்களுக்கு நம்பி பணம் வாங்கி கொடுத்துட்டேன், இப்போ என்னுடைய கஷ்டங்கள் என்னால் முடியல, என்னால் இதுக்கப்புறம் எப்படி நான் இந்த கடனெல்லாம் கட்ட போறேன், நான் எப்படி மறுபடியும் என்னுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. அப்படி பேசும்பொழுது இவர் முதல்ல பேச வந்த விஷயங்களை மறந்துட்டார். அப்புறமேட்டுக்கு என்ன சொல்றாரு, துறவி இது போல இந்த விஷயம் அந்த விஷயம், இதை மறந்துட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதுவே இவர் வந்த உடனே கேட்டிருந்தா இருக்கிற எல்லாத்தையும் சொல்லியிருப்பார், ஞாபகம் இருந்திருக்கும். அப்போ இவர் ஒரு வாரம் இங்க இருக்க விட்டு கேட்டதுனால இவருக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இன்னும் உங்களுக்கு நிறைய இருக்கு, ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த துறவி என்ன சொல்றாருன்னா, மக்கள், நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, கிராமத்துல இருக்கக்கூடியவங்க இல்ல நகரத்துல இருக்கக்கூடியவங்க அப்படின்ற அவர்களை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்க எப்படி உங்களுடைய சுச்சுவேஷன், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அதையே நீங்க மறந்துட்டீங்க. ஒரு வாரத்துல நீங்க வேற வேலைகள் செஞ்சுட்டு இருந்ததுனால அதையே நீங்க மறந்துட்டீங்க. அதே போல மக்கள்களும் அவர்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்தந்த டைம்ல பேசுவாங்க, அவ்வளவுதான். அடுத்த வேலையை அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க, அவங்களும் மறந்துடுவாங்க. ஸோ அதுக்கு டைம் அப்படின்றது தேவை. நீங்க மறக்கிறதுக்கே ஒரு நேரம் இருக்கும் பொழுது, உங்களுக்கு நடந்த விஷயத்த நீங்க மறக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும்போது, அப்போ மக்களுக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல. அதனால அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காதீங்க. உங்களை மாதிரியே வேற யாராவது கஷ்டப்படுறாங்க, இல்லை உங்களை மாதிரியே யாராவது ஒருத்தருக்கு இது போன்ற நிகழ்வு நடக்குதுன்னா டக்குன்னு அவங்கள பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்கள பத்தி இப்படியா அப்படியான்ற மாதிரி அவங்கள பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. சொன்ன உடனே அவருக்கு ஒரு
ஒரு தெளிவு அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம பிரச்சனையே நம்ம மறந்துட்டோம், அப்ப எப்படி மத்தவங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க? சரி, அப்ப ப்ராக்டிக்கலா என்னுடைய லைஃப்ல இப்ப இந்த கடனெல்லாம் அடைக்கணுமே, நான் என்ன செய்யறது அப்படின்னு வந்து கேட்க, அப்ப துறவி சொல்றாரு, என்னால ஒரு நிமிஷத்துல உன்னுடைய வந்து மொத்த கடனையும் அடைச்சிட முடியும். என்கிட்ட பண வசதி இருக்கு, இல்ல நான் பேசினா கண்டிப்பா உங்ககிட்ட கடன் கொடுத்தவங்க அதை வேணான்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீ ஃபாலோ பண்ணும் பொழுது அதுல உனக்கு உழைப்பு அப்படின்றது இருக்கும். நீ இது ரெண்டுல எதை நீ சூஸ் பண்ற அப்படின்னு வந்து கேட்க, இவன் வந்துட்டு முதல்ல நீங்களே எனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சுட்டு, இல்ல வேணாம், நீங்க பண்ணித்தரேன்னு எனக்கு சொல்லிட்டீங்கன்னா அது அந்த டைமுக்கு மட்டும்தான், அந்த ஒரு கடனுக்கு மட்டும்தான், என்னால வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது, எனக்கு ஒவ்வொரு முறையும் மற்றவங்களோட உதவி தேவை, இப்ப எனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்ல. அப்போ வந்துட்டு துறவி ஒரு பெரிய தண்ணி குட்டை மாதிரி இருக்கு, அந்த குட்டை இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறாரு. தண்ணி நல்ல தண்ணி தான் தேங்கி நிற்குது, அந்த இடத்துல கூட்டு போறாரு. ரொம்ப தெளிவா இருக்கு, தண்ணியில பார்க்கும்பொழுது அதுல ஓடுற மீன் எல்லாம் வந்துட்டு நல்லா தெளிவா தெரியுது. அப்ப துறவி என்ன செய்யறாருன்னா அதுல இருந்து வந்துட்டு மண் அள்ளி மறுபடியும் அப்படியே வந்து தூத்துற மாதிரி இப்படி போட்டுறாரு. போட்ட உடனே என்னாச்சுன்னா ஃபுல்லா கலங்கள் ஆயிடுச்சு, உள்ள இருக்கிற மீனே தெரியல, ஒரே குழப்பம், மீன் தெரியல, எத்தனை மீன் இருக்கு என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரும் வந்துட்டு பார்த்து கவுண்ட் பண்றாரு, அப்படியே வந்து என்ன 1 2 3 துறவி எனக்கு தெரியலையே, எல்லாமே வந்துட்டு மண்ணு போட்டுட்டீங்க, கலக்கி விட்டீங்க, இப்ப எப்படி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி அமைதியா இங்கே இரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நீ ஒரு அரை மணி நேரம் கூட எடுத்துக்கோ, 1 மணி நேரம் கூட எடுத்துக்கோ, நான் போய் என்னுடைய வேலைகளை பார்க்குறேன், அதுக்கப்புறமா நீ இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்றத சொல்லுன்னு சொல்ல. சரி ஓகே, கொஞ்ச நேரம் வந்து கவனிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா அந்த மேல இருக்கிற கலங்கள் மண் எல்லாமே கீழே இறங்க ஆரம்பிக்குது. கீழே இறங்க ஆரம்பிச்சோடனே தெளிவா அந்த இடம் தெரியுது, அந்த தண்ணியில இருக்கக்கூடிய மீன்கள் அனைத்தும் ரொம்ப தெளிவா தெரியும். இதை பார்த்து என்றாரு 1 2 3 4 5 6 எண்ணிட்டு போயிட்டு நேரா துறவி கிட்ட போய் சொல்றாரு, அதுல கிட்டத்தட்ட ஒரு 20 மீன்கள் இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே சரியா சொல்லி இருக்கிறாரு, அதுல ஒரு 20 மீன்கள் இருக்கு. ஆனா அந்த 20 மீன்கள்ல 4 மீன்கள் குட்டி போட்டிருக்குது, அதாவது முட்டை வச்சிருக்குது, அதை நீ கவனிச்சியான்னு வந்து கேட்கிறாரு. இல்ல துறவி, நான் கவனிக்கிறேன், நீங்க தண்ணியை கலக்கி விட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்புறம் இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தண்ணியை கலக்குனது என்னுடைய வேலை, கலக்கிட்டேன், கலங்களா இருக்கு, அதை தெளியும் வரை காத்திருந்து கண்டுபிடிக்கிறது உன்னுடைய வேலை. அதாவது நீ ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்ணிட்ட, ஓகே ரைட் ஒத்துக்கிறேன், அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த தப்பை சரி பண்றதுக்கு உனக்குள்ள அதற்கான எண்ணங்கள் வரணும். எப்படி இந்த தப்பை சரி பண்ணலாம், எந்த வழியில நம்ம இந்த தப்புக்குள்ள வந்தோம், அந்த வழியில தான் இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதல் உனக்குள்ள வேண்டும். பொறுமையா கவனமா நிதானமா நீ என்ன பண்ணுன, என்ன தப்பு பண்ணியிருக்க, எதுக்காக அந்த காசை வாங்கின, எதனால உன்னால கொடுக்க முடியல, இப்ப இந்த காசை கட்டுறதுக்கு உனக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்றத மனதுல நீ யோசி. நீ யோசிச்சினாலே உனக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு துறவி என்ன சொல்றாருன்னா, புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் உனக்கு வந்துடுச்சு, இனி உன்னுடைய வேலையை நீ பார்க்கலாம், நீ இந்த மடத்துல தங்குறதுனாலும் சந்தோஷம், நீ இருந்துக்கோ, அப்படி இல்லை எனக்கு வேணாம், என்னுடைய வீட்டுக்கு போறேன், அடுத்த கட்டம் நான் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்த போறேன் அப்படின்னாலும் நீ அங்க போ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு துறவி அவருக்கு வந்துட்டு பிளஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ இந்த ஒரு கதையை கேட்கும் பொழுது நமக்குள்ள என்ன ஒரு புரிதல் வருது, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றதுனால அதை நினைச்சு வருத்தப்படுறதுனால இங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நாட்கள் போக போக அது எல்லாமே மறந்துடும், காலப்போக்கு காலங்கள் அனைத்தையும் வந்துட்டு மறக்கடிச்சிடும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய வந்து அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, அது எல்லாத்தையுமே மறந்துட்டு தானே இருக்கிறோம். இப்போ அது வந்து தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி சொல்லுங்க, பெரிய அசம்பாவிதத்தை பற்றி சொல்லுங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஞாபகம் வர தேடி யோசிப்போம், என்ன ஞாபகம். ஆனால் அது நடந்த கொஞ்ச நாள்லேயே கேட்டிருந்தா நம்ம டக்குன்னு சொல்லியிருப்போம், ஆமாங்க இந்த மாதிரி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய வந்துட்டு மைண்ட் செட் அப்படின்றது. ஓகே, அடுத்த கட்டம் அப்படின்றது, ஓகே இது நடந்துடுச்சு, நம்ம வருத்தப்படக்கூடாது, சரிதான். இது எப்படி இதுல இருந்து வெளியில வர்றது, நான் எப்படி இதுக்குள்ள முதல்ல போனேன், எதனால எனக்கு இந்த நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்ற ஒரு சிந்திக்கும் தன்மை வேணும். நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பாக நம்மளால எல்லாத்தையும் பண்ண முடியும், எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியும். எவ்வளவோ கோடிக்கணக்கில் கடன்ல இருந்து அசால்ட்டா வெளியில வந்து மறுபடியும் 500 கோடி 1000 கோடி கடன் கொடுக்க ரெடியா இருக்கக்கூடிய பேங்க் இருக்கு. உங்களுடைய ஞானம் அப்படின்றது, காலம் அப்படின்றது, அந்த கெட்ட வந்துட்டு பழக்கம், கெட்ட வந்துட்டு விஷயங்கள், கெட்ட சிந்தனைகள் அப்படின்றத, உங்க மேல இருக்கக்கூடிய பார்வை அப்படின்றத காலப்போக்கில் எடுத்துரும்.
அதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் மக்கள் மனசுல அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல உங்களை சுத்தி இருக்கிறவங்க மனசுல ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்றது ஓடுங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா காலங்கள் அதுக்கு பதில் சொல்லும். அதுக்காக தான் சொல்லுவாங்க காலம் பதில் சொல்லட்டும்னு சொல்லுவாங்க. காலங்கள் போக போக எல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ அதனால காலம் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய வேலைகளுக்காக மட்டும் முயற்சி செய்யுங்க. இப்ப சந்தோஷமா போய் தூங்குங்க, நிம்மதியா தூங்குங்க. காலை நல்லபடி விடியட்டும். வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம பயனுள்ள ஸ்டோரியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.